ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்டர்மிடமை சேனல். எங்களோட சேனலில் உங்களை அடுத்தடுத்து சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஹேரில் லேயர்ட் பண்ண போகிறேன். அண்டு நிறைய கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு என்ன சொல்ல ஒரு அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லென்த்துக்கு நான் ஷார்டன் பண்ண போகிறேன். ஸோ இவங்களுக்கு ரொம்ப லாங் ஹேர் அண்டு டென்சிட்டியும் ஜாஸ்தி, கொஞ்சம் வேவி ஹேரும் கூட. ஸோ நான் ஒரு லேயர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் அவங்க கேட்ட லென்த்தை நான் ஃபஸ்ட்டு ஈவனாக வச்சு ஹேரை ரப்பர் பேண்ட் போட்டு அவங்க எவ்வளோ தூரம் ஷார்ட் பண்ண சொன்னாங்களோ அந்த அளவுக்கு 1 இன்ச் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா எப்பயுமே கிளைண்ட் கேட்குற ஷேப்ல இருந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது மறுபடியும் ஷார்டன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க கேட்ட லென்த்தை அவங்க கம்மி பண்ண சொன்ன அளவை விட நான் கொஞ்சம் அதிகமாக விட்டு தான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷியன் பிரிச்சுக்கிறேன். சென்டர் பார்ட்டிஷியன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இயர் டு இயர், தென் க்ரௌன் போர்ஷனை ஒரு கிளிப் பண்ணிக்கிறேன். க்ரௌன் போர்ஷன் ஒரு லேயர், மிடில் போர்ஷன் ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிஷியன் போட்டுக்கலாம். அதர்வைஸ் அவங்க அதாவது கிளைண்டோட ஹேரை பொறுத்து நம்ம பார்ட்டிஷியன் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க அதிகமான லேயர் வேணா தென் ரொம்பவும் ஷார்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் நார்மலாக கட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ செக்ஷன் வாரியாக நம்ம இப்போ பிரிச்சிருக்கோம். லாங் ஹேரில் லேயர்டு ரொம்பவே அழகாக இருக்கும் எப்பயும். ஸோ 2 பார்ட்டிஷன் பிரித்ததுக்கப்புறம் தேர்டு, அதாவது கீழே இருக்கிற போர்ஷனை நான் 3 பார்ட்டிஷன். ஸோ பேக் சைடு போர்ஷன் லெவல் பண்ணுறேன். 0 லென்த் வச்சுக்குவோம். இது 3 பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம். நான் பேக் சைடு லாஸ்ட் போர்ஷன் பண்ணோம் லெவல் பண்ணிக்கிறேன் 0 டிகிரி. அதுக்கப்புறம் மிடில் போர்ஷன் கைட்லைன் வச்சு மேட்ச் பண்ணி நான் ஒரு 70 டிகிரியில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கீழே கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கைட்லைன் மேட்ச் பண்ணி 70 டிகிரி. ஸோ நம்மளுக்கு கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அடுத்த இடத்துல லேயர் ஷார்ட் ஆகும். ஸோ அவங்க ஃபீல் பண்ணும்போது ஹேர் ஷார்டன் ஆகும். அதே நேரத்தில் அவங்க கேட்ட லெவலே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நம்ம ரீஃப்ரெஷ் போர்ஷன் ஆல்ரெடி நம்ம கட் பண்ண கைட்லைன் வச்சு ப்ளேஸ் பண்ணி 70 டிகிரி வச்சு கட் பண்ணியிருக்கேன். அடுத்த செக்ஷன் ஓப்பன் பண்ணி அதை நான் 90 டிகிரி ஒர்க் பண்ணேன். ஸோ அடுத்த செக்ஷன் 90 டிகிரி ஆல்ரெடி மிடில் போர்ஷனோட கைட்லைன் வச்சு மேட்ச் பண்ணி 90 டிகிரி நான் கொடுப்பேன்.
டைமே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கைட்லைனை கட் பண்ணுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கைட்லைன் கட் பண்ணாமல் தான், கைட்லைனை மேட்ச் பண்ணணும், பட் கட் பண்ணக்கூடாது. ஸோ 90 டிகிரி நான் கொண்டு போகிறேன். ரொம்ப ஹேரும் கொஞ்சம் ரஃப்பான ஹேரு, கொஞ்சம் ட்ரைனஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஹேர் ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம். இப்போ கெரட்டின் மெத்தடும் வந்துருச்சு. ஸோ வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஹேர் எல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா ஹேர் மெயின்டைன் ஆகும். ஸோ க்ரௌன் போர்ஷன் வந்து நான் இப்போ 100 டிகிரி, எப்பயுமே க்ரௌன் போர்ஷன் வந்து 100 டிகிரி. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து லேயர்ஸ் அழகாக தெரியும் பார்க்கும்போது. அடுத்த லேயர்ஸ் வந்து ரொம்ப அழகாக. ஸோ அதையுமே நான் கைட்லைன் மேட்ச் பண்ணி கட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக வந்துருக்கு அடுத்தடுத்த லேயர்ஸ். இப்போ வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோர்ஹெட் செக்ஷன் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் செக்ஷனு. அது வந்து நம்ம பாக்ஸ் சைடு, பாக்ஸ் ஷேப்புக்கு நான் வந்து அதை போர்ஷன் எடுத்திருக்கேன். அதாவது ஐப்ரோஸ் இருக்குல்ல, ஐப்ரோட கார்னர்லேருந்து நம்ம வந்து அளவு வச்சுக்கணும். ஐப்ரோ கார்னர்லேருந்து ரைட் சைடு ஐப்ரோ கார்னர்லேருந்து லெஃப்ட் சைடு ஐப்ரோ கார்னர் வரைக்கும் பாக்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டு அதையுமே நான் 90 டிகிரி தான் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி கட் பண்ண லேயரோட மேட்ச் பண்ணி சைடில் இருக்க போர்ஷன் டார்க் சைடும் போல பேக் சைடில் இருக்க லேயரை மேட்ச் பண்ணி கட் பண்ணி. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப ஷார்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அழகான லேகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர் லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு லைட் யூ ஷேப்பில் பொதுவாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க லேயர். பட் நான் எப்பயுமே கிளைண்ட்டுக்கு லைட் யூஸ் பண்ணிடுவேன். பிகாஸ் ஸ்ட்ரைட்டாக ஆகுறத விட இந்த லைட் யூஸ் ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்க இப்போ பொன்னி டைலர் போடும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ நான் எப்பயுமே லேயர் ஃபினிஷில் வந்து லைட் யூஸ் பண்ணி ஸோ வந்து நம்ம கீழே இருக்கிற செக்ஷனை லைட் யூ ஷேப்பில் பண்ணிடுவோம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே அழகாக வரும்.
ஸோ நம்ம வந்து பூரை செக்ஷனையும் லைட் ஷேப்பில் அந்த எக்ஸாஸ் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்டன் பண்ணல, எக்ஸாஸ் மட்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ப்ளோ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. அந்த ப்ளோ ட்ரையும் சேம் இதே மாதிரி தான். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், லேயர் செட்டுக்கு வந்து இன்சைட் செட் கொடுத்துட்டு அப்பர் செட் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் கர்லிங் வரைக்கும் நம்ம டேரெக்டாகவே அப்பர் கொடுக்கலாம். பட் செமி கர்ல்ஸ் ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம இன்சைட் செட் கொடுத்துட்டு அப்பர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த செட்டிங் ரொம்ப அழகாகவே வரும். அண்ட் ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கும்போது லைட்டாக பார்த்தீங்கல்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்கான ஹேராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் செக்ஷன் அதிகமாக எடுத்து ப்ளோ ட்ரை பண்ணுறேன். பொதுவாக 3 செக்ஷன் போடுவோம். பட் இன்னொரு ஹேருக்கு வந்து டென்சிட்டி ஜாஸ்தி. ஸோ செக்ஷனை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி விழும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட். அண்ட் லாங் ஹேரில் நம்ம லேயர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லாங் அண்ட் டென்சிட்டி ஹேரு. ஸோ ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு எங்களோட கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.